நீ எவ்வளவுதான் கத்திக்கிறதுனால நான் கதவை திறக்க மாட்டேன்டி. உன் ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லிட்டு விஜய் மாநாட்டுக்கா போயிருக்கே நீ. அங்க போனவ சும்மா இருந்துக்கலாம்ல நீ. அங்க போய் பேட்டி வேற கொடுத்துருக்க. என் புருஷனை விட விஜயை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு வேற சொல்லியிருக்கேன். நீ மைக்கப்படுத்தி சொன்னது ஒரு தடவை தாண்டி. ஆனா அந்த டிவிக்காரன் இருக்கான் பாத்தியா, அவன் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ பேசினதை திருப்பி திருப்பி போட்டு என்ன வேறு பேசிட்டாண்டி. நம்ம தெருவில் தலை காட்ட முடியல. இது போக என் சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை கிண்டல் பண்றான். ஏண்டி கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, விஜய் அடி உனக்கு சோறு போட்டா? இருடி த்ரிஷா நான் இந்த எலெக்ஷன்ல நிற்கிட்டோம். அப்போ இருக்க உனக்கு அன்றைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன்டி. என் பொண்டாட்டியை விட த்ரிஷா அழகு. என் பொண்டாட்டியை விட எனக்கு த்ரிஷா தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறேன். 50,000 செலவானாலும் பரவாயில்ல, 1 மணி நேரத்துக்கு ஒரு 20,000 டெலிகாஸ்ட் பண்ண வச்சு